ஹலோ டியூஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சிஎஸ் ரேங்க் புஷ்ஷான வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதான் என்னோட யூஐடி. யாராச்சும் ஸ்குவாடில் சேரணும், கில்டில் சேரணும், இல்லை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் செய்யணும்னா இந்த யூஐடிக்கு தாங்க, நான் கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேர் போட்டு பண்ணுங்கள், அப்போ தான் பண்ண முடியும். சரி, ஓகே. நம்ம வரலன்னு பேசாமல் மேட்ச் ஆரம்பிக்க போயிடுவோமா? இவங்க போட்டுருவோம் ஸ்டார்ட்டை. எப்படியாச்சும் இந்த மாதிரி ஜெயிக்கணும். இவங்க லாபியை பார்ப்போம். லாபி டஃப் தான் வந்துச்சு. லாபி டஃப்பு முடிஞ்ச கதை. விஎஸ்கேக்கா இன்னைக்கு ஒரு ஸ்னைப்பர் பிளேயரை பார்க்க போறீங்க. இவ்வளோ நாள் ஒரு அல்டிமேட் பிளேயர் பார்த்துருப்பீங்க, ஒன் டாப் பிளேயர் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்னைப்பர் பிளேயர் பார்த்துருப்பீங்களா? வாய்ப்பு இல்லை. என்கிட்ட நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. பார்த்தீங்களா நக்கலை தலைவனுக்கு? நக்கல் கொஞ்சம் ஓவராகவே ஆயிடுச்சு. அப்படி எப்படியோ ஒரு ஓசி டவுனு போட்டாச்சு. ஆஹோ, இவனை நான் பார்க்கலையே. அது யார்? என்ன அது? மாட்டிக்கிட்டேன். ஏய், மூமெண்ட்டை குடுறா. ஐயா சை, ஆனால் அவனுக்கு நல்ல டேமேஜ் அடிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, ஒரு அடிக்கு அவன் ஒரு சிங்கிள் புல்லெட்டு தான் மேலே பட்டுச்சு. ஏதோ 12 13 தான் போச்சு, அதுக்கே அவன் செத்துட்டான். அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன்ட்டு. அந்த ஒரு டேமேஜில் போச்சுங்க. ஏன்னா போயிருந்துச்சுன்னா நாங்கள் எப்பயோ ஜெயிச்சிருப்போம். இவ்வளோ இதெல்லாம் இல்லவே இல்லை. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸ்டேஜ் உண்டு, நம்மளால முடியும். 1800 வந்துருச்சா? ஸ்னைப்பர் வாங்க. ஓகே கைஸ், நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு ஸ்னைப்பரை தான் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் ஆனால் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் ஸ்னைப்பரை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஸ்னைப் பண்ணி பார்த்து நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கடா எவனுமே இல்லை. ஓகே, நம்ம பொறுமையாக நின்று ஆடணும். நான் வேறு வாய் விட்டேன் ஸ்னைப்பரில் சூப்பர் ஆடுவேன்ட்டு. அடிக்காதடா. ஐயோ, நான் வைக்கிறதுக்குலாம் அடிச்சிடலாம் கைஸ். கொடுங்க, நம்ம வந்து அடிக்கலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனை எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட அதுதான் பார்க்க போறீங்க. பார்த்துட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே கைஸ், பாய். அவ்வளோதான் முடிஞ்சு வீடியோ. வாங்க, அவ்வளோதான். என்ன வெறுப்பாகுதுடா. சை, யூஎம்பி வச்சு அடிக்கிறான்டா அவன். எப்படி அவ்வளோ ரேஞ்செல்லாம் தருது யூஎம்பி? ஜெய் அநியாயம்டா. சத்தியமாக யூஎம்பி இவ்வளோ ரேஞ்சு கொடுத்து இது வரைக்கும் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லைடா சாமி. இப்படிலாம் ரேஞ்சு தருது. ஐயோ, என் டீம்மேட்லாம் பாட்டு குட்டிஸாக இருக்காங்களே. 1600 + 1600 is equal to 2200 3200. அவ்வளோ வேணும் நம்ம வந்து இதுக்கு டபுள் ஸ்னைப்பர் எடுக்கிறதுக்கு. நான் ஏடபிள்யூ சொல்ல விஎஸ்கே 94 சொல்கிறேன்ப்பா. 1600 ஒரு ஸ்னைப் ஆகும். இந்த வாட்டி ஸ்னைப்பர் இந்த மேட்ச் ஃபுல்லாக ஸ்னைப்பர் தான் பாருங்க. நீங்கள் ஸ்னைப்பர் கேம் பிளேவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அது புல்லட்டே போக மாட்டேங்குது. போகுது. ஏன் ஒன்றுமே போடல, பெருப்பாகுது எனக்கு இப்போ. அதுக்கப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைபு எல்லாம் அங்கே என்னென்ன பட்டனும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பட்டனையும் அழுத்திடுங்க. அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் அழுத்திட்டு அன்சப்ஸ்கிரைப் தெரியுதுன்னு அன்சப்ஸ்கிரைப் அழுத்திடாதீங்க. ஆஹா, ஷார்ட் ரேஞ்சில் வந்து மாட்டிக்கிட்டே குமாரி. அவ்வளோதான்.
இருந்து அடிக்கிறான். ஐயோ பின்னாடி ஒருத்தன் அந்த சிலந்தி கேரக்டர் உள்ளனா நான் என்னால் அவனை அடிச்சிருக்கேன். மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிலந்தி கேரக்டர்லாம் எவனான்னு தெரியல. சிலந்தி கேரக்டர் பிடிக்காதவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஒரு பச்சை கலர் ஹார்ட்டை போட்டுருங்க கைஸ். எதுக்கு பச்சை கலர் ஹார்ட்லாம் கேட்காதீங்க, போடுங்க அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நிறைய ரீசன்ஸ் நான் வச்சுருப்பேன். பிகாஸ் ஐ எம் வெரி ப்ரோனும், அதனால தான். செத்துட்டான்டா. இல்லை சாவடிச்சான் ஃபுல் டேமேஜ் அவனுக்கு, அவ்வளோதான். இதுதான் டீம்மேட்டுங்கிறது. டீம்மேட்னா இப்படி இருக்கணும். இதோ இவனை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லை இவனும் அடிச்சிட்டான் போல இருக்கே. எப்படியோ அடிச்சா போதும். ஐயோ அவன் ஸ்னைப்பர் எடுத்து தந்துடும். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்னைப்பர் எடுத்து கொடுத்துட்றா தம்பி. சாவு டேய், நீ செத்துட்டேன்னா என் ஸ்னைப்பர் எப்படா வரும்? என்னடா டெய்லிங்க. ஸோ பேசுகிறாங்க கேஸு விடுங்க. நம்ம எப்பயுமே நெவர் எவர் கிவ் அப். ஐயோ போச்சு, இன்னும் செத்துட்டான். அப்போ ரவுண்டு இவன் கூடாது. அடப்பா இதுவே பண்ணுறாங்க. நான் காமாக வச்சுக்கோங்க. 3200 வரணுமா? வரல. சரி கொஞ்சம் வந்து ஐயோ இப்போ நான் இந்த சிங்கிள் ஸ்னைப்பர் வச்சுனே எவ்வளோ நான்னா கொஞ்சம் பேக்கப் கூட ஒரு கண் இல்லை. சும்மா நம்ம எடுக்க வேண்டியதான். நம்ம டீமேட் பார்த்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது? இன்னொரு கண்ணு கூட இல்லை நம்மக்கிட்ட. இந்த கண்ணு ஆடி ஆகணும். ஐயோ கொத்தா விழுவுறானுங்களே அவங்க வந்து. இப்போ இவனுங்களை வேற அடிக்கணுமா? எனக்கு வேற இப்போ ஆடும்போது பேசவே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே நான் வந்து வேறு ஏதாவது கேம் ஆடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ அந்த கேம் நான் ஆடுறேன். அதுவும் உங்கள் கூடயே ஆடுறேன். போச்சுராடி. ஐயோ கடவுளே, எப்படி தான் விட்டேன்னே தெரில. பேசிக்கிட்டே விட்டேன், வெறுப்பாது. அதுக்கப்புறம் யாராச்சும் என் கூட ஆடணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய யூஐடி கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஆடுங்க. ஐயோ யாரா நீங்கள் இப்படி சாகுறீங்க? சரி அப்படின்னு போனோம். அவ்வளோ இதாக தான் இருக்குமோ எனக்கு தெரியல. இன்னும் கூட டவுன் வச்சான். இல்லை டவுன் வைக்கிறது எப்போ எனக்கு காட்டுறது எப்போ? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? அவன் எப்போ டவுன் வச்சிட்டான், ஆனால் எனக்கு காட்டவே இல்லை. இவன் செத்துட்டான். ஓகே ப்ரோ பாய், ரெஸ்ட் இன் பீஸ். ஐயோ ஈவோலாம் நானுங்களே. 3200 கரெக்டாக எக்ஸாக்டாக 3200. ஐ வாண்ட் திஸ். ஓகே இப்போ நீங்கள் கேமிங் ஸ்கில்ஸை பாருங்கள் கைஸ். இப்போ நல்லா இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஐயோ நான் வேறு ரொம்ப வாய்விட்டேன். அப்படி மட்டும் ஒரு ஸ்னைப்பரில் நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் எனக்கு வீடியோ போட தோணும்னா என்னடா இது சப்போர்ட்டே இல்லைன்னா எனக்கு தோணும். அரே யார் டே அடிக்கிறதுக்குலாம் வச்சான்டாண்ணே. அடிக்கிறா ஃபுல் டே. டே அட்ரா. ஐயோ டேமேஜரா அவனுக்கு. அவனை என்னடா அடிக்க இவ்வளோ பண்ணுறீங்க ப்ரோ? அடிக்கலாம் ப்ரோ அவனை. சே நான் இன்னொரு புல்லட் சூட ரெடியாக இருக்கேன், சூடும் போது அப்படி ஆயிடுச்சு. அவனுக்கு நான் டேமேஜ் வச்சுனே, அது 123 காணும். அரே யார், நான் வச்ச டேமேஜுங்களா காணும். எனிமையெல்லாம் வித்தெல்லாம் காட்டுறான். அங்கேருந்து எப்படிதான் இங்கே வந்தான்? அரே ஹேக்கர் கைஸ், ஹேக்கர். இந்த கேமில் என்ன நடக்குதுன்னே தெரியல. டவுன் ஆனதுக்கப்புறம் டவுனு காட்டுது. எங்கேயோ இருக்க இனிமே டப்புன்னு இங்கே வரான். என்னையா நடக்குது? கேமா இல்லை இது வேற ஏதாவதுடா? பக்கு கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க, எப்படியோ தோத்துட்டான்னு ஆயிடுச்சு. அது என்ன நல்லா என் ஸ்னைப்பர் சம்பவங்களை பார்த்து
எப்படியோ என் ஸ்னைப்பர் பிளேயிங் ஸ்கில்ஸ் உங்ககிட்ட காட்டணும். ஐயோ இவ்வளோ நேரம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்னைப்பர் கேம் பிளே போயிடுச்சு. அடையா டே போங்கடா, இனிமேல் ஸ்னைப்பரே எடுக்கலடா. கரெக்டாக என்னை மட்டும் டார்கெட் பண்ணி அடிக்கிறானுங்க, நான் என்ன பண்ணுறோம்? ஐயோ இது வேற ஒன்று வடடா. எப்போ நீ 2v4 மட்டும் பண்ணிடுங்கடா, நான் ஸ்னைப்பர் எடுக்காமல் ஒழுங்கா இருந்தேன். ஆனால் இது நடக்காதே. இதுதான் பக் ஃபயர் ஆச்சு. ஐயோ எனக்கு வேணா வருதா இல்லை என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல கைஸு. ஸோ போச்சு. 1v4 எப்படி தான் அடிக்க மாட்டான். ஐயோ ஜோனில் மாட்டிக்கிட்டான்ப்பா, பாவம் ஜோனில் மாட்டிக்கிட்டான். ஸோ முடியும், நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கோம். மைனஸ் மட்டும் ஆகாம தான் தெரியும். மைனஸ் ஆனால் ஆகுமே ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு 2 ஸ்டார் மைனஸ் 79 ஸ்டார் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் அப்படியே 2 மைனஸ் ஆயிடுச்சு. டப் பண்ணேன். கொடுங்க, நம்ம இந்த மேட்ச் ஒழுங்காக ஆடிடும். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு இருக்க எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. அது அப்போ தான் ஐ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். ஐ வில் ஃபீல் ஆஸ் மோட்டிவேட்டட். ஐயோ லாபி இப்போ ரொம்ப டஃப். தமிழ் பிளேயர்லாம் வந்திருக்காங்க, சும்மாவே டஃப்பாக இருக்கும். தமிழ் பிளேயர் வந்தால் அதுக்கும் மேலே டஃப்பாக இருக்கும். நான் எப்படி அடிக்க? ஐயா அங்கே டே என்னடா இது அடிச்சு அங்கே வருது. சரியா என் ஃபோன் அப்படி ஹேங் ஆகுதோ நெட்டில் கண்டினியூ. ஐ வில் கண்டினியூ. இருந்தாலும் நெட்டே இல்லைன்னா நான் உங்களெல்லாம் அடிப்பேன். நீங்களே அவ்வளோதான். நைட்டு கடைசியாக யாரும் நான் அடித்தேன். ஐயோ தொண்டை வேற ஒரு மாதிரி. ஏன் இப்படி நெட்டு வர மாட்டேங்குது? என்ன ஆச்சு? ஒன்றுமே ஆகலைண்ணா. ஏன்னா இப்படி பண்ணதோ தெரியல. ஓகே கவலை பண்ணாதீங்க, நான் எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவேன். ஸோ இப்போ என்னன்னே தெரியல. லாபினா ரொம்ப டஃப்பாக இருக்குது. யாராச்சும் என் கூட ஆட கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு போர் அடிக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் யாரும் அவ்வளோவா இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ணி என் கூட ஆடினீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். பரவாயில்ல என் கூட ஆட வராங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். ப்ளீஸ் யூ கேன் கிவ் யுவர் ரெக்வஸ்ட் டு மீ. எங்கடா டவுன்னு காட்டுது, ஆனால் அங்கே எதுவுமே காட்டணும். இது காட்டல, மேலே டவுன் பண்ண மாதிரி காட்டுது, ஆனால் டவுன் ஆன மாதிரி காட்டல. இங்கே உங்களுக்கு எதுவும் புரியல, நல்லா உத்து பார்த்தீங்கன்னா புரியும். ஐயோ செத்தாதாடா டேய். டக்கு டக்குன்னு சாகுறீங்க. ஓகே ஒருத்தனா என்ன பேராஃபில் வச்சுருக்கோம். நான் என் G36 வச்சுருக்கோம். ஏன்னா எவனுமே அடிக்கிறா. அப்போ எப்படா என் ஹெல்மெட் மட்டும் வாடையும்? சொல்லுங்க. ஏன்னா எவனுமே அடிக்குது, ஆனால் என் ஹெல்மெட் வந்து காலியாக கிடக்குது. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எங்கடா இருக்க? இனிமே பார்த்துக்கோ. அவ்வளோதான். இந்த அடிக்கிறவெல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளோதான். இப்படி தொடச்சிட்றோம் அவனை வீட்டுக்கு. ஓடு ஸ்மால். யார்கிட்ட வந்து வேலையை காட்டுறேன்? நான் யாருன்னு தெரியும் இல்லை, சரியா இருந்தாலும் சரியா. அது என்னடா நான் நினச்சதுன்னு ஏடபிள்யூஎம் கிடைக்கும்னு ஆசையோடு இருந்தேன்டா. குழி தோண்டி பார்த்துட்டியாடா. சரி விடுங்க, நம்ம போய் ட்ராப்பில் கலெக்ட் பண்ணிப்போம். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் ட்ராப் இருக்கே. என் ஆச்சு ரிப்பேர் கிட்ட மட்டும் வாங்கி கொடுங்கடா. போய் என்கிட்ட காசு இருக்கா? பார்க்கவே இல்லையே நான்.
இவன் நம்ம போயிட்டு ஒரு ஓரமாக மெடிக்கிட்டு போனோம். கிட்ட போனோம். அதனால ஃபஸ்ட்டே போய் சுற்றுறேன். பாட்டு கைஸ், அவன் பாட்டு. எப்பட்றா என் டீம்மேட் மட்டும் பாட்டாகவே இருக்காங்க. ஐயோ டே போய் தொலைடா. நான் ஏடபிள்யூஎம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்டா. கடைசி வரைக்கும் அவனும் போக போகிறது இல்லை, நானும் போக போகிறது இல்லை. என்ன ஒரு அட்டாக்கிங் ட்ரை பண்ணிப்பா. எங்கடா நீ? ஓ சுற்றி காட்டுற. சரி சரி, அப்படியே அவன் எங்கேயாச்சும் ஓட விட்டுருவான். அடேயா எனக்கு 0 HP guys. 0 HP. 0 HP. இப்போதான் 0 HP. ஐயோ நாசது. ஐயோ அவனுக்கு போயிடுச்சாடா. நான் கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து அவ்வளோதான் நின்றுட்டு இருந்தேன்டா. அட்ரா. ஐயோ என் ஃபோன் இருங்க கைஸ், ஒரே நிமிஷம் நெட்ஒர்க்கை மாற்றிக்கலாம். நெட் ஒழுங்காகவே கிடைக்கல, என்னன்னே தெரில. நெட்ஒர்க் இது நெட்டு கிடைக்கும். இது நெட்டு கிடைக்கும். இப்போ பார்க்கலாம். ஏய் இதுக்கெல்லாம் டைம்லடா. லேட் ஆகிடும்டா. டக்குன்னு உள்ள போங்கடா. ஓ கடவுளே, எப்படிடா இது திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும்? என்னடா இது கணக்கு? நான் அப்படியே தானடா விட்டேன். என்னடா இது என்ன மட்டும் ஆகுது? போங்கடா கைஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரையோர் லக் ஈவெண்ட் வந்துச்சுல, அதில் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு 71 தான்ப்பா வந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பார்க்கலாம் யாருக்கு ரொம்ப லோயஸ்ட் வந்துருச்சு, ஹையஸ்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். அதே யார் நான் ஒழுங்காகவே இன்னும் ரிப்பேர் ஆகலையே. சரி ஓகே, நம்ம ஒழுங்காக எப்பயுமே பண்ணுற மாதிரியே பண்ணுவோம். இந்த ஜோக்கரை பக்கத்துலேயே இருப்போம். எங்கடா? அவ்வளோதான். ஸ்னைப்பர் ஸ்கில்ஸ்னால் இப்படி இருக்கணும் கைஸ். பார்த்தீங்களே, அப்படியே டப்புன்னு அவனை வச்சு காலி பண்ணிட்டேன். ஐயோ மண்டை லைட்டாக தெரியுது. அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும் ஸ்னைப்பர்னா. பார்த்தீங்களா என் ஸ்னைப்பர் ஸ்கில்ஸை? சந்தோஷமா? சோப்பா எப்படியோ உங்ககிட்ட ஸ்னைப்பர் ஸ்கில்ஸ் இப்போ தான் கொஞ்சம் காட்டியிருக்கேன். சரி கைஸ், அப்புறமா நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, see you, bye.